ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் 30 முதல் ஏப்ரல் 5 வரைக்கும், அதாவது பங்குனி 16 முதல் பங்குனி 22ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. இந்த விருச்சிகத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது நல்ல இடம் கிடையாது. 3, 6, 8, 12 இதெல்லாம் துர்ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடம். அப்போது தீய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ 8ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதாவது ஒரு பின்னடைவு சந்திக்கலாம், ஒரு இடர்பாடுகளை சந்திக்கலாம். அது வேலை பார்க்குற விஷயமா இருக்கலாம், தொழில் பண்ணுற நிலையாக இருக்கலாம், ஏதோ நண்பர்கள் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா 8ஆம் இடத்தில் ராசிநாதன் அமர்ந்தால் அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் நீங்கள் சூதனமாக இருந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜாக்கிரதையாக செயல்படணும். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றனவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதே விருச்சிகத்துக்கு 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. குடும்ப ஸ்தானாதிபதி 7இல் இருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார். 5க்குடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இடம் 7இல் இருக்கிறார். அப்போ நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது மிக சிறப்பு. ராசியை குரு பார்க்குறார். இது எல்லாத்த விட சிறப்புங்க. இது நாள் வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டு இருந்தது. ரொம்ப அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க, தொழிலில் ஒரு பின்னடைவு சந்திச்சிங்க, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டது, கடன் ஏற்பட்டது, கடன் காட்சிகள் இருந்தது, நண்பர்கள் உறவினர்கள்கிட்டலாம் கொஞ்சம் சரியில்லாத சூழல். இதனால் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னா குடும்பத்தில் கூட பிரச்சனைகள் வந்தது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எல்லாமே பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அதே சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். நிச்சயமாக அதாவது தப்பிச்சிட்டிங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதுக்கு மேலே உங்களுக்கு 4ஆம் அர்த்தாஷ்டம சனி முடிந்து விட்டது. 5இல் சனி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான். அப்போ சனி பார்வை சில இடங்களில் இப்போ பிரச்சனை பண்ணக்கூடிய நிலை இருந்த போதிலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு இமாலய பலனை வாரி வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். குரு பாருங்க, குரு பார்க்க கோடி நன்மை. 7ஆம் இடத்துல குரு இருக்கார். ஸ்தான பலமா அப்படின்னா கண்டிப்பாக ஸ்தான பலம். இது பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார ரீதியாக குரு பகவான் 2, 5, 7, 9 ஆகிய 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அளப்பரிய பலனை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இந்த விருச்சிக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு திருமணம் இதுவரைக்கும் கைகூடி வராமல் போயிருந்தால், திருமணம் முடிக்க முடியாமல் போயிருந்தால் இப்பொழுது கிரகங்கள் சாதக பலனில் இருக்கிறது. 7க்குடையவன் 5இல் இருக்கார், 5க்குடையவன் 7 இருக்கார். அதாவது ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருந்திருக்கும் இந்த விருச்சிக ராசியில். பெரும்பாலும் நீங்கள் எல்லாம் 50% லவ் அஃபேர் தானே. ஸோ அப்போ காதல் வயப்பட்டு அது குடும்பத்துக்கு தெரிவிக்காமல் இருந்திருக்கலாம், சொல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போது நைஸாக நீங்கள் வார்த்தையை சொல்லி அதை புரிய வச்சு
பக்குவமாக நீங்கள் அதை சாதிக்கக்கூடிய நிலை, திருமணத்துக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும், கிரகங்களும் ஏற்படுத்துகிறது. நீங்கள் இப்பொழுது சூதனமாக அதை வெளியிடக்கூடிய தருணம். நேரம் நல்லா இருக்கா? நேரம் நல்லா இருக்குது. உங்கள் காதலை பெற்றோர்களிடம் சொல்லலாமா? சொல்லலாம். நிச்சயமாக உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஆன ஒரு நேரம். எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லணும். இப்போ கூட்டு தொழில் செய்கிறீங்க, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டாளிகள் அரவணைச்சு போவாங்க. கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லதே நடக்கும். இது மட்டுமல்ல, கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம். ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியில் கணவன் மனைவி பிரச்சனை இருந்திருக்கும். எல்லா இடத்துலையும் பிரச்சனை, ஆல் ஆஸ்பெக்ட் சனி பகவான் பிரச்சனை கொடுத்தார். பட் கணவன் மனைவி இடையே கூட பிரச்சனை இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங், மனம் விட்டு பேசி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் அந்த குரு பார்வை பாருங்கள், உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறார். இது நாள் வரைக்கும் தெளிவில்லாமல் இருந்தீங்க. அர்த்தாஷ்டம சனி நடந்தது, தெளிவே கிடையாது. டென்ஷனாக இருந்தீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க. ஒரு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை. இப்படி பலவாறாக பல இன்னல்களை, இடர்பாடுகளை சந்தித்தீர்கள். இப்போ குரு பார்க்குறார், சனி விலகிட்டார். அதனால் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்கள் இன்வால்மெண்ட்டோடு இருந்து, வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், உங்கள் திறமையை வெளிப்படுத்தி நல்ல சக்ஸஸை பெறக்கூடிய ஒரு நிலை. இன்னொரு விஷயம் பாருங்கள், இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்த்தார். தொழிலையும் ரொம்ப மெனக்கட்டிங்க. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்த்தீங்க. சொந்த தொழிலாக இருக்கலாம், இல்லை அரசு உத்தியோகம், தனியார் துறை, எதில் இருந்தாலும் தொழிலில் உத்தியோகமும் சரி, அதிகப்படியான உழைப்பை சிந்தினீர்கள். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தை தான் பார்ப்பார். மற்றபடி அப்படியே பார்த்தாலும் அதே 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. சனி பகவான் பார்வை இன்னும் பெருசாக அங்கே தீட்சிணத்தை கொடுக்க வாய்ப்பு இல்லை. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் இருந்து வந்த டென்ஷன், பரபரப்பு, சக ஊழியர்கள் கொடுத்த டார்ச்சர், மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் உங்களை அரவணைத்து மிக உற்சாகமாக உங்களை செயல்பட வைப்பார்கள். நீங்களும் நல்லா வேலை பார்ப்பீங்க, சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும். அப்போ தொழிலில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக தொழில் பண்ணணுமா, தொழில் துவங்கலாம். கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், கடனை வச்சு தொழில் துவங்குங்க. இல்லை உத்தியோகம் பண்ணணும்னு நினச்சாலும் உத்தியோகத்துக்கு போகலாம். எந்த துறைக்கு போகணுமோ அந்த துறைக்கே போகக்கூடிய நிலை இருக்கும். அப்படி தொழிலில் இது நாள் வரைக்கும் தொழிலில், உத்தியோகத்தில் அதிகப்படியான உழைப்பை சிந்தினீர்கள். இப்பொழுதும் அதே உழைப்பை போடுவீங்க. ஆனாலும் இன்புட் இருக்கிறதாலும் உங்களுக்கு நல்ல 11ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது நல்ல லாபத்தை ஈட்டி தரும். இப்போ நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சூப்பரான நேரம். சம்பாத்தியம் உங்களுக்கு நல்ல, அதாவது பண வரவு என்பது அதிகரிக்கும். பேங்க் பேலன்ஸ் உயரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுமா? அது சுப செலவா? அடுத்தது வீட்டில் நடக்கவிருக்க சுப காரியங்கள் இதனால் வரைக்கும் தள்ளி போட்டிருப்பீங்க. இப்போ சுப காரியங்கள் நடத்துவீங்க. பெண் பிள்ளைக்கு காது குத்துறது, சீமந்தம் பண்ணுறது, இல்லை இது போல் ஏதாவது ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இது போல் ஏதாவது ஒரு நல்ல ஒரு அக்கேஷனை தள்ளி போட்டிருப்பீங்க. இப்போ ஏதுவான நேரம். அப்போ சுப செலவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய தருணம் வந்தாச்சு. சாதிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் 5ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம், அதான் லவ் அஃபேர் நம்ம சொல்லணும். அப்போ விரும்பிய வண்ணம், விரும்பியவர்களை நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய தருணம். அதை சரியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வீட்டில் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி ஒப்புதல் வாங்கி விடுவீங்க. இது அற்புதமான நேரம். இருந்த போதிலும் 5ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார், அந்த வீட்டு அதிபதி குருவும் அங்கே வருகிறார். அப்போது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் அது சரியாகக்கூடிய நிலை இருக்கலாம்.
பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துலையோ படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ இல்லை மற்ற பிள்ளைகள் மூலமாகவோ பிரச்சனைகள் வரலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு அது சரியாகக்கூடிய ஒரு நிலை. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும், அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஆலயங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஒரு சிலர் சம்பளம் வாங்கி வேலை பார்ப்பாங்க, ஒரு சிலர் கௌரவ போஸ்ட்டில் கூட இருப்பாங்க. நிதித்துறையில் இருக்கிறவங்க, நீதித்துறையில் இருக்கிறவங்க, மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான தொழில் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இனி சாதிக்கக்கூடிய நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம். ஏன்னா முதல்ல அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு, டென்ஷன்லாம் போயிடுச்சு, முகத்தில் ஒரு சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.